நம்மளுடைய வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு அதனுடைய 2 அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனத்தை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு அதனுடைய 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 Peter chapter 2 verses 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரியர்களாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனம். நம்ம யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தமான ஜனமாக ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறார். அந்தகாரத்தினுடைய ஒளியில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த அந்தகார இருள் என்ன செய்யுது என்றால், இந்த அந்தகார இருள் உலகத்துக்குள்ள நம்மளை தள்ளிட்டு போயிடும். இந்த அந்தகார இருள் பிசாசனுடைய கரத்தில் இருக்கு. ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்க இன்றைக்கு அந்தகார இருளில் இருக்கிறாங்க. நாமளும் அப்படி தான் ஒரு நாட்களில் இருந்தோம். நம்ம சந்ததியும் ஒரு நாள் அப்படி தான் இருந்தது. ஆண்டவர் அந்த அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான அந்த ஒளியின் இடத்திற்கு நம்மளை கூட்டி கொண்டு வரார். அவரிடத்துல கொஞ்சம் கூட இருள் இல்லை. அந்த பிரகாசிக்கிற ஒளி அவர் நம்மளை மீட்டு கொண்டதுனால அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கிறபடி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். இந்த தேசத்தில் நமக்கு ஒரு பேர் இருக்குது, சிறுபான்மை ஆட்கள் சொல்லி நமக்கு ஒரு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எது நமக்கு செய்ய கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம யாராக இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் சீஷர்கிட்ட சொல்கிறார். இப்போ பரத்துக்கு இறந்த பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்கள். சகல ஜாதிகளையும் விசுவாசியாக்குங்கள் சொல்லியிருக்கா? சகல ஜாதியை நீ சர்ச்சில் உட்காருன்னு சொல்லியிருக்கா? சகல ஜாதியும், எல்லா தேசமும், எல்லா தேசத்து ஜனங்களும் யாராக ஆகணும்னா சீஷராய் மாறணும். எப்படி சீஷராய் மாறணும்? பைபிளில் வேதத்தில் அநேக சீஷர்கள் இருக்கிறாங்க. பெண் சீஷைகள் இருக்கிறாங்க, ஒரு விதவை இருக்கிறாங்க. அவங்களும் அந்த உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பேர் அன்னாள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வயசுக்கு சீஷராக இருக்கிறதுக்கு வயசு ஒரு தடை கிடையாது. அப்போ எல்லாருமே சீஷராய் மாறணும். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீஷத்துவத்தில் வளரணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படின்னு வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதை அறிவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முற்படுகிறவர்களாய் சீஷராய் மாற கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். உடனே புறப்பட்டு போய் சீஷராய் புறப்பட்டு போய் இன்னொன்று நம்ம உடனே ஒரு ட்ராக்ஸை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஊழியம் செய்யணும் அப்படி புறப்பட்டு போகிறதல்ல. அது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஒரு கடைக்கு போனோன்னா யாரையாவது பார்க்கும்போது நமக்கு ஒரு இரக்கம் இருக்கும். அவங்க இடத்துல இயேசுவை பற்றி சொல்லணும். தகப்பனார் இருக்கிறாங்க, அவங்க சொன்ன சுவிசேஷத்தை சொன்ன ஆட்கள் எல்லாம் இன்றைக்கி சபையில் ஒரு ஐக்கியத்தில் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதெல்லாம் பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண. ஆண்டவரை பற்றி சொல்லிடணும் சமயம் கிடைக்கும்போது. அதுதான் அவரை பற்றியதான புண்ணியத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அந்தகார இருள் இதை நீங்கள் செய்ய விடாதபடி என்ன செய்யணும் என்றால், உங்களுடைய உபதேசங்களை மாற்றி போடும். எப்படின்னா, நல்ல ஆசீர்வாதமான உபதேசத்தை கேட்கணும், ஆசீர்வாதமான காரியத்தை கேட்கணும். இப்படியே நம்ம வேலைகள் என்ன ஓடும். ஆனால் ஆண்டவரை தேட தேட இவை எல்லாமே கூட கொடுக்கப்படும். என்னுடைய சாட்சிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். 25வது வயது வரை எனக்கு ஒன்றுமே இல்லாதவன்.
என்றைக்கு கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டனோ எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் தேடி போகலை, கர்த்தர் தேடி கொடுக்கிறார். அந்த 25வது வயது வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்தகார இருளில் இருந்தேன். அந்த அந்தகார இருள் என்ன செய்தேன்றால் சபைக்கு போக விடாது, எதுலேயும் என்னை பங்கு கொள்ள விடாது. ஸ்டாண்டர்டான ஒரு மைண்ட் நமக்கு கொடுக்காது. ஒரு காரியத்தை எடுத்தோன்னா இதை தான் நான் படிக்க போகிறேன்னு நான் டிசைட் பண்ணேன்னா அந்த காரியத்தில் நிலச்சி நிற்க முடியாது. இந்த வேலையை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்? அந்தகார இருள் நம்ம வாழ்க்கையில் ஆட்கொள்ளுகிறதுனால அந்த கட்டு என்ன செய்யணும்னா அந்த இருள் நம்மளை கட்டி வச்சுருக்கும். அது நம்மளை எந்த காரியத்தை செய்ய விடாமல் நம்ம மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கும். நம்ம பல திசையை யோசிப்போம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை செய்யலாமா. இதெல்லாம் அந்தகாரத்தினுடைய கட்டு. ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஒரு மாதம் ஒரு வேலைக்கு நீ உருப்படியாக போயிட்டு வந்தேன்னா நான் உன்னை பையன்னு சொல்கிறேன்னு வாங்க. அந்தளவுக்கு ஒரு வேலையில் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது. ஏன்னா மனசு என்ன செய்யும்? அலைப்பாயும், அங்கிட்டு இங்கிட்டும் அலைப்பாயும், பாவத்துக்கு நேராக கொண்டு போகும். இதுதான் அந்த அந்தகார இருள். இந்த அந்தகார இருளில் இந்த கட்டில் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்போது ஆச்சரியமான ஒரு ஒளி, ஆண்டவருடைய தரிசனம் என் வாழ்க்கையில் உதிக்க ஆரம்பித்தது. அந்த தரிசனம் என் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது, அந்த ஆச்சரியமான ஒளி என் மேலே பிரகாசிக்கும் போது அவருடைய புண்ணியங்களை நான் அறிவிக்கும்படி நான் என்ன செய்கிறேன்? கடந்து போகிறேன். ஆமென். இப்போ அவர் அதே போல் அந்த அந்தகார இருளில் சிக்கிட்டு இருந்தோம் நம்மனா இன்றைக்கி நிறைய காரியங்களை சொல்லலாம். கொஞ்ச நேரம் இந்த யூடியூப்பில் போய் உட்காந்தா செய்தி தான் கேட்குறோம். ஆனால் என்ன செய்யுது? அடுத்த காரியத்தை பார்க்கும்போது அதுக்குள்ளே போகுது. மைண்டை பாருங்கள், அடுத்த காரியம் பார்க்கும்போது அதுக்குள்ளே போகுது. சரி, சமையல் தானே நீ பார்க்குற, நீ சமையல் தானே பார்க்கணும், எதுக்கு துணி தைக்கிறதுக்கு வர, அடுத்த வீடியோ துணி தைக்கிறது வரும். இதெல்லாம் என்னென்னா இழுத்துறது, நம்ம நேரத்தை பிடுங்கி போட்டுறது தான் இருக்குது. அப்போ துணி தைக்கிறத பார்ப்போம், துணி தைக்கிறத பார்த்த பிறகு அப்புறம் என்ன பார்ப்போம்? வேறு ஏதாவது பட்டன் தைக்கிறது வரும், அதை பார்ப்போம். இப்படியே போய் 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 நேரத்தை அந்தகார இருள் இதுதான் என்ன செய்யும்? நேரத்தை திருடும். இது கடைசி காலமாக இருக்குது. இப்படி தான் பிசாசானவன் இன்றைக்கி இதை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, பார்க்குறது தப்பு கிடையாது, ஆனால் அதில் அதிக நேரம் இருக்கிறது தப்பு. உலகத்தில் இருக்கிற மருத்துவரே அதை தான் சொல்லுறாங்க. உங்கள் பிள்ளைகள் அதிக நேரம் ஃபோனில் இருக்கும்போது அவங்களுடைய மைண்ட் என்ன செய்யுது? வேலை செய்யாமல் போகிறது. உலகத்தில் இருக்கிற மருத்துவரே அதை தான் சொல்லுறாங்க. அப்போது அந்தகாரத்தினுடைய இருளில் இருக்கிற நம்மளை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் இங்கே நம்மளை கூட்டி சேர்க்க வைக்க வேண்டும் என்றது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவர் அதனால தான் நம்மளை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். இந்த புண்ணியத்தை நம்ம அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்கள், இயேசு ஒரு இடத்துக்கு போகிறார். எப்போவுமே இந்த சீஷர்கள் இயேசுவோடு இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த சீஷர்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல, சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இது ஒரு சம்பவம் பைபிளில் இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை வாசிப்போம்னா அதில் இருக்கும். இந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இயேசு இப்போ என்ன செய்கிறாரு? தனியாக ஒரு கிணத்தண்டையில் உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போது ஒரு பெண் வராங்க அந்த இடத்துல. இப்போது அவர் ஒரு ஊழியக்கார் இயேசு. ஒரு பெண் தனியாக உட்காந்தா உலகம் என்ன பேசும்? ஆனால் ரட்சிப்பு எப்படி வேணால் வரும். இப்போ அந்த இடத்துல இயேசு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெண் தண்ணி பிடிக்கிறதுக்கு வராங்க. அந்த பெண்கிட்ட, அந்த லேடிக்கிட்ட இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எனக்கு தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்கிறார் என்றால் இந்த தண்ணியை மொண்டு கொடுக்குறா. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த தண்ணியை குடித்தா தாகம் தீரும், நான் கொடுக்கிற தண்ணியை கொடுத்தா என்ன செய்யும்? தாகம் தீர்க்காது, இது ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை உள்ள சொல்கிறார். இதுதான் புண்ணியத்தை அறிவிக்கிற வாய்ப்பு, இதுதான் சுவிசேஷத்தினுடைய வாய்ப்பு. பாருங்கள், தண்ணி எடுக்க வந்த பொண்ணுக்கு ரட்சிப்பு, தண்ணி எடுக்க வந்த அவனை எதிர்பார்த்தாலும் இயேசுவை பார்ப்பான் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பை கொடுக்குறார். அந்த சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லுறார். நான் கொடுக்குற தண்ணியை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும், அது தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த சத்தியத்தை சொல்லுகிறார். அப்போவும் அவள் அந்த சம்பவத்தை வாசித்தா உன்னிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இயேசு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆனால் நான் ஒரு பாவியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார்.
அவன் ஏன் நமக்கு கணவர்கள் என்னை விட்டு போயிட்டாங்களே, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுறாரு, உனக்கு 5 புருஷன் இருக்கிறான் அப்படின்ட்டார். தீர்க்க தரிசனமாக இன்றைக்கி தீர்க்க தரிசனத்தை பார்க்குறோம். என்ன சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான், நீ நல்லா இருப்ப, உனக்கு 2 வீடு வருன்றான், 2 கார் வருன்றான், இதெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். இயேசு சொல்கிற தீர்க்க தரிசனத்தை பார்த்தீங்களா, ஒரு பெண்ணுக்கு சொல்கிற, நீ 5 புருஷனை வச்சிருக்கிறேன்ற, நீ 5 கணவன் உடையவனாக இருக்கிற. இதுதான் தீர்க்க தரிசனம். சத்தியத்தை என்னவோ நம்ம என்னவோ அதை வெளிப்படுத்தி காட்டுறது தான் தீர்க்க தரிசனம். ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குது நம்மளே பார்க்கணும். அதை இயேசு அப்படி சொல்லலை. நீ தண்ணி கொடுக்க வந்தியா, நாளைக்கு உனக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க, இன்றைக்கி 1 குடம் தண்ணி பிடிக்க வந்தியா, நாளைக்கு 4 குடம் தண்ணி உனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலை. நீ 5 புருஷனை வச்சுருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் அவளை சொல்கிறார். மிரண்டு போயிட்டான். எனக்கு அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ, 5 புருஷனை வச்சுருக்கிறது தெரியுமோ தெரியாதோ தெரில. ஆள் மிரண்டுட்டான், என்ன செய்கிறதுன்னு தெரில. இப்போது அந்தகாரத்தின் இருளில் இருக்கிற அந்த பெண் சமாரிய ஸ்திரீ ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அவள் திருப்பப்படுறான். இப்போ அவளுக்கு அந்த சந்தோஷம். நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் தான் அந்த கிறிஸ்து அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த சத்தியத்தை அவர் ஏற்றுக்கிறார். இப்போ ஏற்றுக்கின பிறகு அவள் என்ன செய்கிறா என்றால், ஓடி போய் அந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 28வது வசனம். அவளால் இப்போ சும்மா இருக்க முடியல. இயேசுவை பார்த்த பிறகு, இயேசுடைய அன்பை ருசித்த பிறகு அவளால் சும்மா இருக்க முடியல. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். இதுதான் சுவிசேஷம், இதுதான் புண்ணியங்களை அறிவிக்கிறது. அவ எதுக்கு வந்தா? தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தா. தண்ணி எடுக்க வந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஸ்திரீ தண்ணீர் குடத்தை வைத்துவிட்டு, தண்ணி குடத்தை எடுத்துட்டு வந்து தண்ணி பிடிக்க வந்த அந்த ஸ்திரீ, அந்த பெண் தண்ணி எடுக்க வந்ததே மறந்து போயிட்டான். இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாருன்னா தண்ணி எடுக்கிறது மறந்துடும், உலக காரியம் மறந்துடும், உலக நேரங்கள் மறந்துடும். எதிர்காலத்தில் நான் நல்லா வரணும்னு நினைக்கிறது அதுவே மறந்துடும். எப்படி இருக்குன்னா, கர்த்தர் என்ன நடத்துவார், இயேசு எனக்கு நடத்துவார் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துடும். இந்த பெண் அப்படி தான். அவளே சமாரிய ஸ்திரீக்கும் இந்த கிணத்துக்கும் ரொம்ப தூரம். அங்கேருந்து தண்ணி பிடிக்க வந்து அந்த பெண்ணு குடத்தை மறந்துட்டு குடத்தை விட்டுட்டு என்ன செய்கிறா, ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, அதான் அந்த புண்ணியத்தை அறிவிக்கிறது, இயேசுவை பற்றி சொல்லுகிறது. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள் சொல்லி ஜனங்களிடத்துல சொல்கிறார். அவரிடத்துல வாங்க, இயேசுவின் இடத்துல வாங்க, இந்த சபைக்கு வாங்க, சபையில் வந்து பாருங்க. இதுதான் சுவிசேஷம், இதுதான் புண்ணியங்களை அறிவிக்கிறது. எப்படி அந்த சமாரிய ஸ்திரீயின் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதுக்கப்புறம் சீஷர் வந்து பார்க்குறது அது வேறு அந்த சம்பவம். ஆனால் அந்த சமாரிய ஸ்திரீ அந்தகார இருளில் 5 கணவருக்கு புருஷனா தன் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கிறா பாருங்கள். 5 புருஷனுக்கு ஒரு மனைவியாக இருந்து வாழ்ந்தவர் மனம் மாறுதல் அவர் வாழ்க்கையில் உண்டானது. இன்றைக்கு நம்மளுடைய பாவங்களுக்காக, அவர் மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இயேசு தான் கிறிஸ்து என்கிற சத்தியம் நமக்குள்ளே இருக்குது. இது மாதிரி உலகத்தில் போய் சொல்லும்போது எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இன்றைக்கி ஒரு காரியம், ஒரு குடும்பத்தை நாங்கள் கான்டாக்ட் பண்ணும்போது அந்த குடும்பம் அப்படிதான். என் கணவர் என்னை துன்புறுத்துறார், என் கணவர் என்னை வேதனைப்படுத்துகிறார், என் கணவர் என்னை அடிக்கிறார். சிஸ்டர், நான் என்ன செய்கிறதுன்னு நாங்கள் ஜெபிக்க சொன்னோம், ஜெபம் பண்ண சொன்னோம். ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார், அந்த கணவருடைய இருதயத்தை மாற்றுவார். ஒரு தண்ணி எடுக்க வந்த ஒரு பெண்ணுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி தண்ணீர் குடத்தையே மறக்க வச்சு ஜனங்களை போய் சொல்லணும்னு ஒரு ஆர்வம் தூண்டும் என்றால், நான் அந்த மாதிரி ஜனங்களை, இருளில் இருக்கிற ஜனங்களை சும்மா ஒரு வார்த்தை சொன்ன போது, இயேசு பெரிய ஒரு பிரசங்கெல்லாம் பண்ணலை, நான் தான் கிறிஸ்து, ஒரு தீர்க்க தரிசனம் முடிஞ்சிருச்சு. அந்த கிராமமே ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். 39வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில்
நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியல் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஒரே ஒரு சாட்சி ஒரு கிராமத்தையே ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. ஒரு சாட்சி. 10 பேர் போய் கூட்டமாக போய் ஆராதிக்கலை, கூட்டமாக போய் எதுவும் செய்யலை. ஒரு சாட்சி, வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு சாட்சி ஒரு கிராமத்தையே ரட்சிப்புக்குள்ளே நடத்த, அவன் விசுவாசிக்க அந்த ரட்சிப்பு ஏதுவாய் மாறினது. அதுதான் நம்மளுடைய இயேசு. அந்த காலத்தின் இருளில் இருக்கிற ஒரு சாட்சியை ஆண்டவர் தூக்கின போதும் பலாயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்புக்கு நேராக நடத்துவார். என் வாழ்க்கையை ஆண்டவர் அப்படி தான் நடத்தினார். அந்தகார இருளில் இருந்தேன், ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனும், அவர் கரத்தில் என் வாழ்க்கையை கொடுத்தனும். கர்த்தர் தொடர்ந்து அந்த ஆச்சரியமான ஒளியினுக்கு நேராக என் ஆண்டவர் கொண்டு வந்தார். அதுக்கு ஒப்பு மட்டும்தான் கொடுத்தேன். ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்ய ஆரம்பித்தார். என் நேரம் ஜெபிக்கிறது மாத்திரம், ஆண்டவரை தேடுறது மாத்திரம்தான் என் நேரம். இப்போவும் அதே தான். நாங்கள் ஜெபிக்கிறது மாத்திரம்தான் எங்கள் வேலை. மற்ற காரியங்களை நடப்பிக்கிறதெல்லாம் அவர் தான். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும். அதை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ரட்சியுங்க. ஆமென். உமக்கு பிரியமாய் வாழ வைங்க. ஆமென். சாட்சியாக இருக்க வைங்கன்ற பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். யோவான் ஸ்நானகனை தெரியும். அந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை அவன் ஆயத்தம் பண்ணுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படியே அவன் அழைக்கப்பட்டு இருக்கிறான். இந்த யோவான் ஸ்நானகனுடைய அழைப்பு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பாக இருக்குது. அந்த யோவான் ஸ்நானகன் எப்படி ஆண்டவரை பற்றி புண்ணியத்தை அறிவிக்கிறான் என்றால், மத்தேயு 3 அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்தா, மனம் திரும்புங்கள். எப்படி முதல் வார்த்தையே ஆண்டவருடைய புண்ணியத்தை எப்படி இந்த யோவான் சொல்லுறார் என்றால், மனம் திரும்புங்கள். நாமளும் ஜனங்களை பார்க்கும் போதும் வாய்ப்பு கிடைக்கும் போதும் உன் பாவத்திலிருந்து நீ விடுதலைவா. 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த 2 பெண் பிள்ளைகள் பள்ளியில் படிச்சுட்டு வந்தாங்க, ஸ்கூலில். இந்த 2 பிள்ளைகளும் சண்டே கிளாஸ்க்கு போய் சபையில் நல்ல சிறு வயசில் நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர்ந்த பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்களாம். அப்போது கூட இருக்கிற தன்னுடைய சகோதரிகள், தங்களுடைய பிள்ளைகள் பாவமான வழக்கத்துக்கு போகிறத அந்த பிள்ளைங்க பார்த்துருக்குங்க. அந்த டீனேஜ் பிள்ளைங்க அதுங்க யூஎஸில். அப்போ யூஎஸில் இந்த பாவம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இல்லாதபடி அங்கே செஞ்சு கொண்டே இருந்திருக்காங்க. இந்த 2 பிள்ளைங்களுடைய ஜெபம் அந்த வகுப்பறையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கிச்சான். அந்த 2 பிள்ளைங்க ஜெபம் பண்ணி அப்போ அந்த பிள்ளைகள் அந்த வகுப்பறையில் இருக்கிற பிள்ளைங்க கூட படிக்கிற மாணவிகளை நோக்கி சொன்னாங்களாம், நீ பாவம் செய்யாதீங்க, நீங்கள் மனம் திரும்புங்கன்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லும்போது அந்த மகிமை, அந்த ஜெபம், அந்த மனம் திரும்புதல் அந்த முழு வகுப்பறைக்குமே உண்டாகி கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டு அந்த முழு பிள்ளைகளும் ஆண்டவருக்காய் அவன் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாறினாங்க. யூஎஸில் நடந்த காரியம். அதே போல தான் முதல்ல யோவான் எதை புண்ணியமாக அறிவிக்கிறார், நம்ம எதை அறிவிக்கிறோம்? இயேசு நல்லவர், இயேசு அதை செய்வார், அற்புதம் செய்வார், அதெல்லாம் அவர் செஞ்சிடுவார். அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை, அதெல்லாம் அவர் ஈஸியாக செய்வார். மனம் திரும்புங்கள். முதலாவது மனம் திரும்பணும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பணும். ஆமென். சில நேரத்தில் என் மனைவி இடத்துல நான் சில வார்த்தையை பேசினாலும் போய் அரை மணி நேரம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. மனம் திரும்பி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா என்ன செய்ய முடியல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. சம்பவம் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்லுறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் சபைக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்போ 2 பேருமே உதவி போதகராக நாங்கள் ஒரு சபையில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எனக்கு ஆராதனை, நான் ஆராதனைக்கு ப்ரிப்பேர் ஆகி ஆண்டவருடைய பிரசனத்தில் நல்ல ஜபத்தில் இருந்து நிரம்பி இருக்கேன். மணியை பார்க்குறேன், இன்னும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருக்குது. என் மனைவியை கூப்பிட்றேன், வந்துட்டியா கிளம்பிட்டியான்னு கேட்குறேன். அவன் நிற்கிறா, கிளம்புறா, தலைவாடுறா, மறுபடியும் வந்துட்டியா கிளம்பிட்டியான்னு மறுபடியும் நிற்கிறா, மறுபடியும் தலைவாடுறா, மறுபடியும் ஷால் போடுறா, மறுபடியும் கேட்குறேன் நிற்கிறேன்னு.
3வது வாட்டி எனக்கு கோவம் வந்துடுச்சு. நான் சொல்லிட்டேன், இந்த பேர் ஊழியத்துக்கு போகிறோம், நீ இப்படி கிளம்பி நேரத்தை இது பண்ண எப்படி 6வது நேரத்துல கோவமாக திட்டேன். போய் முன்னாடி நின்று பாடலை நடத்தணும். போய் நின்று பாடலை நடத்துகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தையே உணர முடியல, ஆண்டவருடைய மகிமையை உணர முடியல. ஏதோ வெறுமையாக ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. ஆண்டவர் உடனே சொன்னார், நீ அவளை திட்டுனல்ல, மன்னிப்பு கேட்டியா அப்படின்னு. உடனே போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரமான பிறகு ஆண்டவருடைய பிரசனம் ஊற்றப்படுது. சின்ன விஷயந்தான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் ஆண்டவருடைய செய்கை இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான், ரொம்ப பெருசாக பார்க்க வேண்டாம். சின்ன ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் மகிமைப்படுவார். இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாரு. மனம் திரும்புகள், வாசிப்போம், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி ஆண்டவருடைய புண்ணியத்தை அந்த யார் செய்கிறார்? யோவான் ஸ்நானகன் செய்கிறார். ஆமென். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்தோம் என்றால், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் இவன் தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். இந்த நாளை நான் தொடங்குறேன்னா, இதுதான் என்னுடைய முதல் நாள், அதிகாலையில் நான் எழும்புறேன்னா என்ன செய்யணும் என்றால், முதல்ல கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். சொல்லுவாங்க, சீப்பா சோசை, சிந்தனை, பார்வை, சொல், செயல். சிந்தனை ஆண்டவர் பற்றினதான் இந்த நாளில் இருக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும் காலையில். சொல், ஆமென், ஏதாவது தவறாய் வந்துடாதபடி, மற்றவங்களை புண்படுத்துறாதபடி ஆமென் சொல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். செயல், நான் இன்றைக்கி என்ன செயலை செய்ய போகிறேன், என் ஆக்டிவிட்டி இன்றைக்கி எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி நான் கோபமாக நடக்க போகிறேன்னா, இல்லை நான் உலகத்தோடு இன்றைக்கி வாழ போகிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்ற போகிறேன்னா, என்ன செய்ய போகிறேன், என் ஆக்டிவிட்டி ஆண்டவர் இடத்துல கொடுக்கணும். இவை இந்த சிந்தனை, சொல், செயலை ஆண்டவர் இடத்துல கொடுக்கும்போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். அவர் நமக்கு அந்த பரலோக ஜெபத்தை சொல்லித்தரும்போது அதை தான் சொல்கிறார், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும், சோதனைக்குட்படாதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயரை பண்ணும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பை உங்களால் உணர முடியும். அடுத்து பார்வை, சிந்தனை, பார்வை, சொல். இந்த பார்வை, சரியான பார்வை எனக்கு தாங்க ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள பார்வை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபோனை என்ன செய்கிறேன், ஒரு ரெஜிஸ்டர் போட்டுடுறது காலையில். ஏன்னா ஃபோனில் எல்லா காரியமும் வரனால, ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணும்போது நல்ல காரியங்களை நான் பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. அதனால தான் அதில் போட்டுடுறது காலையில். அதுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை தினைக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஃபோனுக்கு. என்ன மெர்லின் ஞானஸ்தானம்னு ஃபோனை தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துருவாங்க, அப்படி போட்டுறாரு. ஜலத்தினாலும் முக்கி எடுக்கிற ஞானஸ்தானம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அந்த நாளை கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். இந்த சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும். இன்றைக்கி பாருங்கள், இப்போ வச்சும் வழி இருக்குது. நாங்கள் வரும்போது வழியே அவ்வளோவா இல்லாமல் இருந்தது. அம்மாவுக்கு தெரியும் இந்த இடம்லாம் எப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், தன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டே வரார். யார்கிட்டையும் போய் இதுக்கு இவ்வளோ வேலை இருக்குது, காசு கொடுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் என் மனைவி அதான் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் யார்கிட்டையும் பணம் கேட்க மாட்டோம். உம்முடைய ஆலயமாக இருந்தால் நீங்கள் கட்டுங்க, நீங்கள் எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்கன்ற ஒரு நோக்கம் இருக்கும். ஆண்டவர் இங்கே அந்த தரிசன பாதையில் நடத்துங்க. இது வரைக்கும் யார்கிட்டையும் கேட்டதே இல்லை. எங்கேருந்தெல்லாம் ஆட்கள் நமக்கு கொடுக்குற அளவுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்தந்த தேவையை அந்தந்த சமயத்தில் ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் தாம் வழியில் என்ன செய்கிறார், பிரவேசிக்கிறவராக இருக்கிறார். இயேசு எருசலேமுக்கு போகும்போது கழுது மேலே கூட்டி கொண்டு போகிறாங்க. அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுறாங்க. ஓசனான்னு பாடி அவர் என்ன இப்போ பார்ட்டிக்காக போகிறாரு, போய் சிலுவையில் அறைய போகிற மனுஷனை எப்படி வாழ்த்தி பாடுறாங்க அவங்களுக்கு தெரியல. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் உதவி செய்வார். குடும்பத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். இவ்வளோ தான் என்னுடைய வருமானம் என்றால், அந்த வருமானத்தை இதை நான் இதுக்கு கொடுக்குறேன், இதை நான் இந்த செலவுக்கு எடுத்து வைக்கிறேன், இதை நான் இதுக்கு எடுத்து வைக்கிறேன். அந்த குடும்பத்தில் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வாடகைக்குரியதை வாடகைக்கும், எதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணணும்னு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த பணத்தை கூட நம்மளுக்கு ரெட்டிப்பாக மாற்றி கொடுப்பார். நாங்கள் அப்படி தான் எடுத்து வைப்போம்.
இந்த ரொட்டேஷனில் விடுற அந்த இதுவே வைக்க மாட்டோம் நாங்கள். எப்படின்னா இந்த பணத்தை அதுக்கு போட்டுட்டு அந்த பணம் வரும்போது பார்த்துக்கலாம், இருக்கிறத கொடுக்கணும். இல்லாத பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி அதை எடுக்கும்போது இதுவரைக்கும் கடனும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கர்த்தர் அற்புதமாய் தேவைகளை சந்தித்துக்கிட்டே வரார். அப்போ அந்த குடும்பத்தை ஆண்டவர் கரத்தில் கொடுக்கணும். அவர் கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் குடும்பத்தில் என்ன செய்வார்? நடத்துகிறவராக இருப்பார். அதுபோல் இந்த சபையை என்ன செய்யணும் என்றால் அவன் ஆயத்தப்படுத்த வேண்டும். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். அவன் எப்படி வழியை இந்த சபையில் நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்க சொல்லுறார் எலியா. சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். ஆமென். இப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்க சொல்லுகிறார். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் வாசிப்போம். இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், எப்படி வழியை ஆயத்தம் பண்ணணும்னா இந்த பள்ளத்தாக்குல வாய்க்காலை வெட்டுங்க. அப்ப என்ன செய்யணும் என்றால் இந்த பகுதியில நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த பள்ளத்தாக்கு அப்படின்னா இந்த சபையை குறிச்சுப்போம், இந்த பகுதியை வச்சுப்போம். இந்த சபையில வாய்க்காலை வெட்டுமோம் என்றால் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். அப்போ வாய்க்காலை என்ன செய்யணும்? வெட்டப்பட்டதாய் மாறணும். இந்த இடத்துல வாய்க்கால் வெட்டப்படணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதுதான் வாய்க்கால். அதை இந்த சபையில் ஒவ்வொரு சபையும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் என்றால் அந்த சபை நிச்சயமாய் ஒரு வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போகப்படும். அதனால் இந்த இடத்துல இந்த சுவிசேஷ கூட்டத்தை நம்ம வைத்திருக்கிறோம். வாய்க்காலை வெட்டுங்கள் என்று சொன்னது போல சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் போது அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். இந்த சபை ஆத்துமாக்களினாலே நிரப்பப்படும். இந்த சபை ஆவியினால் நிரப்பப்படும். இந்த சபை ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும். எப்போ? வாய்க்காலை வெட்டும் பொழுது. நீங்க காற்றை பார்க்க மாட்டீங்க, ஆமென், மழையை பார்க்க மாட்டீங்க. அதை பார்த்தாதான் நம்ம கெஸ் பண்ணிடுவோமே, ஆமென். இன்றைக்கு காலையில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. நான் வரும்போது அதை நினச்சிட்டே வந்தேன். எவ்வளோ ஆராதனையில், எவ்வளோ ஒரு சபையில் கூட்டமாக ஜனங்கள் போகிறத பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர், இன்னும் எனக்கு ஆத்துமாக்கள் இல்லையே சொல்லி பாரப்படும் போது நீ காற்றையும் காண மாட்டேன், நீ கூட்டத்தை பார்க்குறியோ இல்லையோ, ஆமென், மலையையும் பார்க்குறியோ இல்லையோ, ஆனாலும் தேசத்தில் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரப்பப்படும். எப்படி இது சாத்தியம்? கர்த்தர்னால் எல்லாம் முடியும். ஆமென். நீ எதையும் பார்க்க மாட்டேன், உனக்கு மேகம் இருக்காது, உனக்கு கூட்டம் வர மாதிரி தெரியும், ஆனால் வராது. உனக்கு ஆள் இருக்கிற மாதிரியே இருக்கும், இருக்காது. என்ன ஆண்டவரே இப்படி சொல்கிறீங்க? அப்போ இந்த சபை ஆசீர்வதிக்கப்படாத அந்த சபை ஜனங்களால் நிரம்பாதா? நிச்சயம் நிரம்பும். வாய்க்காலை வெட்டும்போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது, கர்த்தருடைய வேலையை செய்யும்போது இந்த இடம் வாய்க்காலினால், தேசம் தண்ணீரினால் நிரப்பப்பட்டது போல இந்த கொளத்தூர் பகுதி மூலியமாக நான் விசுவாசிக்கிறேன் அநேகர்கள் வருவாங்க. இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய புண்ணியத்தை அறிவித்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? யூதாவிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் மற்ற யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்தும் ஜனங்கள் அவனிடத்துல வந்தார்கள்னு வசனம் இருக்கு. அப்படின்னா என்ன? அவன் ஒரு காட்டுக்குள்ளே நின்று ஞானஸ்தானம் கொடுக்குறான். அந்த காட்டுக்குள்ளே ஜனங்கள் தேடி போகிறாங்க. இன்றைக்கு நம்ம சுற்றி பார்த்தா காடு மாதிரி தான் இருக்குது. உள்ளே வரும்போதே ஒரு நண்பர் வரும்போது அதுதான் கேட்டார், என்னடா ஒரு புதருக்குள்ளே வர மாதிரி இருக்குது அப்படின்னாரு. அப்படி தான் இருக்குது. ஆனால் வனாந்திரத்தில், அந்த வனாந்திரத்தில் உள்ள யோவான் ஸ்நானகனை ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு, பாவ மன்னிப்பை பெறுகிறதுக்கு யூதா தேசத்திலிருந்து வருகிறார். யூதர்கள் சும்மா கிடையாது, இந்த ஜூவிஸ் சும்மா கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் போக மாட்டாங்க அந்த ஜூவிஸ்.
யூதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. எந்த உலக நாடுக்கும் ஐநா சபைக்கும் கட்டுப்படாத ஒரு தேசம் இன்றைக்கி இஸ்ரேல் தேசம். இன்றைக்கி யுத்தம் நான் நிற்பேன்னு சொல்லி நெந்து கொண்டு இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் மடங்க மாட்டாங்க. அந்த ஜனங்களே யோவான் சாணங்கனை தேடி யூதர்கள் வருகிறாங்க. எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் வரமாட்டாங்க. ஏன்னா எருசலேமில் தேவாலயம் இருக்குது, பெரிய சர்ச்சஸ் அங்கே இருக்குது. சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய சர்ச் இருக்குது. எருசலேம் ஒரு சிட்டி. அந்த சிட்டிக்குள்ளே பெரிய சர்ச் இருக்குது. நல்ல பரிசெயர், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போல் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்க யோவான் சாணகன் இடத்துல வருகிறாங்க. யோர்தானுக்கு அப்புறத்தில் நதியை கடந்து வரமாட்டான். அவன் நதியை கடந்து வர வேண்டிய வேலையே இல்லை. அவன் நதியை கடந்து யோர்தான் நதியை கடந்து வரணும்னா ஒரே ஒரு காரியத்துக்காக தான் வருவான். எதுக்காக தெரியுமா? எவனாவது அவனை யுத்தம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல அடிக்க வந்தால் பயந்து உள்ளே வர்றதுக்கு தான் வருவானே தவிர யோர்தானை கடந்து வர மாட்டான். ஆனால் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரினால் நிரப்பப்படும். உங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் காட்டை பார்க்கலனாலும் சரி, மழையை பார்க்கலனாலும் சரி, வாய்க்கால்கள் தண்ணீரினால் கர்த்தர் நிரப்புவார். அவன் எப்படி இந்த யூதாவில் இருக்கிற வரவர்கள் போல நமக்கும் இந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் இங்கே வருவார்கள், சிட்டிக்குள்ளேருந்து இங்கே ஜனங்கள் வருவார்கள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இங்கேயே இரு, உனக்கு ஆத்துமாக்கள் வரும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது சீக்கிரத்திலே நடக்கும் என்கிறது ஒரு காரியம் இல்லை. அதனால தான் கர்த்தர் இந்த சுவிசேஷ கூட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். வாய்க்காலை வெட்டணும். இந்த வாய்க்காலை நீங்கள் வெட்டுகிறவர்களை ஒவ்வொரு சபையில் வர ஆத்துமக்கள் வாய்க்காலை வெட்டும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அடுத்த வசனத்தை அதில் வாசிப்போம் என்றால் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், இது ரொம்ப முக்கியம், மறுநாள் காலையில் பலி செலுத்தப்படணும். அப்படின்னா என்ன? காலையில் ப்ரேயர் பண்ணணும். மறுநாள் காலையில் பலி செலுத்தப்படும் நேரம், கர்த்தருக்கு பலி செலுத்தணும், ஆண்டவர் உயர்த்தி பாடணும். காலையில் எங்கள் வீட்டில் பார்க்குறோம், எங்கள் வீட்டில் முன்னாடி இருந்த வீட்டில் காலையிலே டிவி ஓடும். அது நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அப்படி இல்லை, பலி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அதிகாலையிலே பலி செலுத்தப்படும் நேரத்தில் என்ன ஆகுது? ஏதோ தேசத்திலிருந்து ஆமென் தேசம் தண்ணீரினால நிரம்பிருச்சு. வாய்க்காலை பார்க்கலை, மழையை பார்க்கலை, நீரூற்ற பார்க்கலை. ஆனால் பலி செலுத்தப்படும் நேரத்தில், ஜெபிக்கிற நேரத்தில் தேசம் தண்ணீரினால் நிரப்பப்பட்டது போல நம்மளுடைய சபையும் நிரப்பப்படும் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் அதில் இல்லை. ஆத்துமாக்களினால் நிரப்பப்படும். தேசம் முழுவதும் ஆத்துமாக்களினால் நிரப்பப்படுகிறது போல, தண்ணீர் உடைந்து வருகிறது போல ஜனங்கள் இந்த இடத்துல உடைந்து வருவார்கள். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை இங்கே கொடுப்பார் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? வாய்க்கால்களை வெட்டணும். ஆண்டவருடைய அந்தகாரத்தின் ஒளியினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியத்தை அந்த வாய்க்காலை நீங்கள் வெட்டும்போது தேசம் தண்ணீரினால் நிரப்பப்படும். ஏன்? நம் கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள் நம் அடி எடுத்து வைத்தா அதில் தோற்று போக மாட்டோம். ஒரு பாடல் அப்படி தான் இருக்குது. அது பாடுவோமா? எகோவா நிசி போற்றி பாடுவோம், எந்தன் கொடி வெற்றி கொடி என்று சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். எகோவா நிசி, எகோவா நிசி, எகோவா நிசி, எகோவா நிசி, எகோவா நிசி, எகோவா நிசி போற்றி பாடுவோம், எந்தன் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எந்தன் கோடி வெற்றி கோடியே. எகோவா நிசி, எகோவா நிசி, எகோவா நிசி, எகோவா நிசி, எகோவா நிசி, எகோவா நிசி போற்றி பாடுவோம், எந்தன் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எந்தன் கோடி வெற்றி கோடியே. மறுநாள் காலையில் பலி செலுத்தும் போது தேசம் தண்ணீரினால் நிரப்பப்பட்டாச்சு. அதே போல் அதிகாலையில் நம்ம ஜெபிக்க நம்ம வீடுகளில் தண்ணீரினால், ஜீவ தண்ணீரினால், ஆசீர்வாதத்தினால நமக்கு நிரப்பப்படும். அது ஆசீர்வாதமாய் மாறும்.
வாய்க்கால்கள் ஆசீர்வாதமாய் மாறும். ஆமீன். புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமீன். மூன்றாவது காரியம், முதல்ல சமாரிய ஸ்திரீ புண்ணியத்தை அறிவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ரெண்டாவது யார்? யோவான் ஸ்நானகன் அறிவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். மூன்றாவது சீஷர்கள் இந்த புண்ணியத்தை எப்படி அறிவிக்கிறாங்க? இயேசு கூட இருக்கிற வரைக்கும் சீஷர்கள் புண்ணியத்தை அறிவிக்கலை, இயேசுவை பற்றி சொல்லலை. இயேசுக்கிட்ட நீ பெரியவனா நான் பெரியவனான்னு தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, நீர் மறித்து போனால் உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு சீட்டு போட்டு தரீங்களே. பஸ்ஸில் நேற்று கூட செய்தியில் போட்டிருக்கேன், பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்காக 2 லேடிஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது போலீஸ் வரைக்கும் போய் அது ஒரு நியூஸாக எடுத்து போடுறான். எதுக்கு? பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறதுக்கு. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நியூஸில் எடுத்து போடுறான். இதே மாதிரி சீஷர்கள் இயேசு கூட இருக்கும்போது கேட்குறான், நீர் சிங்காசனத்தில் உட்கார்ந்த பிறகு பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் போடு. இப்போவே ரிசர்வேஷன் பண்ணுறான். இப்போ அது ஆண்டவர் சொல்கிறாரு பதில். அதுக்கு யாருக்கு பிதா சித்தம் வச்சுருக்கிறாரோ அவனுக்கு தான் சீட்டு. உனக்கு தக்கலில் சீட்டு கிடைக்குன்னா கிடைக்கும், ட்ரெயினில். உனக்கு தக்கலில் கிடைக்குன்னா கிடைக்காது. அது என்ன பண்ணாலும் கிடைக்காது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருக்கிற சீஷர்கள் இன்னொரு இடத்துல அந்த சீஷர்கள் மாதிரி ஒருத்தனுங்க போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி பேய் ஓட்டுருக்கிறான். இவனுங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உங்கள் பேரை சொல்லி பேய் ஓட்டுறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தான் நான் சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை. ஒருத்தன் உங்கள் பேரை சொல்லி பேய் ஓட்டுறான், சரியில்லை, அந்த பக்கம் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறான், உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள், இப்போவே அவனை போட்டுட்டுமான்னு கேட்குறான். இல்லை, வேதத்தில் இருக்குது. படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று தெரிகிறீர்களா? அது மாதிரி இன்னொரு இடத்துல கேட்குறாரு. ஜனங்கள் எல்லாரும் வந்து உட்காந்து ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்காங்க? ஒரு சீஷர் வந்து சொல்கிறான், ஒருத்தர், ஆண்டவரே, ஒரு சிறுவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்ததை நான் பார்த்தேன். இவனுக்கு எப்படி தெரியும் அவன் கையில் 5 அப்பமும் 2 மீனும் ஒரு சின்ன பையன் எடுத்துகிட்டு வந்தது? அப்படின்னா என்ன? இயேசு இருக்கிற வரைக்கும் அந்த அருமை தெரில. இயேசுக்கிட்ட ஊழியம் செய்யலை. என்ன செய்கிறாங்க? யார் என்ன கொண்டு வரா, யார் என்ன எடுத்துகிட்டு போகிறா, யார் பாக்கெட்டில் என்ன இருந்திருக்கு. அந்த சீசரை பாருங்கள், 5000 புருஷர்கள் ஆண்டவர் போஷித்திருக்கிறார். அப்போ 5000 பேர் இருக்கிறான். 5000 பேரில் அந்த சீசன் ஒரு சின்ன பையனை நோட்டமிட்டு அவன் கையில் மீன் அப்பமும் இருக்கிறத பார்த்துருக்கிறான்னா பாருங்கள். அவன் சொல்கிறான் ஸ்டேட்மெண்ட்டு இயேசுக்கிட்ட, ஆண்டவரே, இங்கே யார்கிட்ட எதுவும் இல்லை, ரொம்ப தூரம் போய் வாங்கிட்டும் வர முடியாது, ஒரு பையன் கையில் மட்டும் 2 மீனும் 5 அப்பமும் இருக்குன்னு. இவங்க யார்? இயேசுடைய சீஷர்கள், இயேசுவோடு இருக்கிறவர்கள். இப்படி இருக்கிற இந்த சீஷர்களுடைய ஊழியம் அந்தகாரத்தினுடைய ஒளியில் இந்த ஆச்சரியமான ஒளி அவங்களுக்குள்ளே வந்த பிறகு ஊழியம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறுது. அற்புத அடையாளங்களை செய்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த சீஷர்களை பார்த்தா இவங்க பண்ணுறதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா இருக்கும். இயேசு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சீஷர்களை. அவன் அங்கே என்ன பண்ணுறான்? போகிற வழியில் அந்த பயிரை பிச்சு சாப்பிட்டுறான். அதை பரிசேயர் பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இன்னும் உங்கள் சீஷர்கள் நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, நல்லா அற்புதம் செய்வாங்கன்னு பார்த்தா போகிற வழியில் பரிசை சாப்பிட்றாங்க. நாங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைப்பாங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா 2 மணிக்கு தான் முடியும். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு சாப்பிடாம தான் இருக்கணும். ஒரே ஒரு பூஸ்ட்டு தான் கொடுப்பாங்க, அதை தான் குடிச்சு இருக்கணும். அதை என்ன பண்ணுவானுங்க, இந்த விவரமானவனுங்க, இந்த சீஷர்கள்லாம் இருப்பாங்கள்ல, பைபிள் காலேஜில் சில சீஷர்கள் இருப்பாங்க. எப்படி தான் சாப்பிட்டுட்டு வருவான்னு தெரியாது, ப்ரெட்டு கிட்ட சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருப்பான். அந்த மாதிரி இந்த சீஷர்கள் பாருங்கள், பயிரை கொய்தார்கள்னு வசனம் இருக்குது. அவர்கள் பயிரை கொய்து தின்னார்கள். பரிசேயர் வந்து கேட்குறான், அவங்க என்ன இதை செய்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னு. இப்படிப்பட்ட சீஷர்கள் என்றைக்கு ஆண்டவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படி மாறினாங்களோ அவங்களுடைய ஊழியம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஆமீன். அப்போஸ்தலர் எழுதின நடைபடிகள் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிப்பவும், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஃபுல்லாகவுமே, ஆக்ட்ஸ் புக்ஸ் ஃபுல்லாகவுமே அவங்களுடைய ஊழியம் மறுரூபமானது தெரியும். அவங்க ஊழியம் ரொம்ப மாறி போனது தெரியும். ஆமீன். அதில் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசித்தா, 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் கடைசி பகுதி, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமீன். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட சீஷர் இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறார்,
என்ன சொல்கிறாரு? வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருங்க. அதனால தான் இன்றைக்கு இந்த சுதந்திர கூட்டத்தில், சுவிசேஷ கூட்டத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லப்படுகிறதுக்காக நம்ம இந்த 2 நாள் காத்திருப்பு ஜெபத்தை வைக்கிறோம். இது ஒரு சின்ன விஷயந்தான். நீங்கள் என்னென்னா, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், இவ்வளோதான் இது இடத்துல வசனம். இந்த சீஷர்கள் 120 பேர் காத்திருக்கிறாங்க. இவங்க காத்து இருக்கிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல் புக்கை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரே ஒரு காத்திருப்பு அவங்களுடைய மறுரூபமாக்குனதை பார்க்குறோம். அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அதில் கடைசி பகுதியில் வாசித்தோம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் இயேசு கூட போனால் உணவு கிடைக்கும், இயேசு கூட போனால் இதை கிடைக்கும், அப்படி கிடைக்கும்னு சொல்கிறவங்க இப்போ என்ன செய்கிறாங்க என்றால் ஜெபிக்கிறவர்களாக மாறுகிறாங்க. இந்த காத்திருப்பு ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். சில பேர் சொல்லுவோம், இந்த திருமணம் பார்க்குற விஷயத்தில் காத்திருக்க மாட்டான். காத்திருன்னா கேட்க மாட்டான். ஊழியரை நாங்கள் இருக்கும்போது பார்ப்போம், வாலிப பிள்ளைங்களை காத்திருன்னா கேட்க மாட்டான். அவனே ஒன்று பார்த்துட்டு வந்துடுறான். மம்மி ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்டுன்றான். சீக்கிரமாக நான் என்ன பண்ணணும்? மேரேஜ் பண்ணணும். நாங்கள் இப்போ பழகிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? மேரேஜ் பண்ண போகிறோம். காலம் மாறி போச்சு. எங்களுக்கெல்லாம் நிச்சயமாகி பார்க்கவே விடலை. என்னெல்லாம் பார்க்க விடலைன்னு 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஊழியம் செஞ்சோம். பேசுகிறதுக்கு கூட டைம் இருக்காது, ஊழியத்துக்கு அவ்வளோ நேரம் இருக்கும். இன்றைக்கி அப்படி மாறிடுச்சு. எந்த விஷயத்துக்கும் காத்திருக்க முடியல நம்மளால். இந்த ஹோட்டலில் ஒரு நாள் சாப்பிடும்போது சாப்பாடு லேட்டாக வந்துச்சுன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அப்படிலாம் பார்க்குறேன். ஒரு சாப்பாடு லேட்டாக வந்ததுக்கு அவனால் காத்திருக்க முடியல. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்போம் என்றால், காத்திருந்து ஜெபிப்போம் என்றால், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றி போட்டுருவார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அசைவாடுவார், பெரிய காரியத்தை செய்வார். பல நாட்களுக்காக நானும் இந்த ஏற்ற துணை, நல்ல மனைவி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் இருக்கும். நினைக்கிறேன் 3.5 வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3.5 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கேன், நல்ல ஏற்ற துணையை கிடைக்கணும்னு சொல்லி. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறவங்களாம் கிண்டல் பண்ணுவான். என்ன ஜான்சன், பைபிள் காலேஜுக்கு வந்து உனக்கு பொண்ணுன்னு ஏற்ற துணைக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு. பாருங்கள், சொன்னவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை யாருக்கும். அந்த ஏற்ற துணைக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தம்முடைய மகளை எனக்கு கொடுத்தார். எப்படி ஜெபம் பண்ணுமோ அதே போல் ஒரு அடையாளத்தை கொடுத்து ஏற்ற துணையை எனக்கு கொடுத்து இன்றைக்கு ஊழியத்தில் சேர்ந்து நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எல்லா விஷயத்திலும் அந்த காத்திருப்பு இருக்கணும். ஒரு நல்ல வேலை கிடைக்கலையா காத்திருக்கணும். இன்னும் என் கடன் பிரச்சனை மாறலையே காத்திருக்கணும். இன்னும் என் படிப்பு முடியலையே காத்திருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் கொடுத்து காத்திருப்போம் என்றால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி பறக்கிறாங்க? உயர செட்டைகளை அடைத்து பறக்கிறவர்களாக இருப்பாங்க. கழுகு எப்படி பறக்குது? உயர செட்டைகளை அடைத்து பறக்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த சீஷருடைய வாழ்க்கை அப்படி தான் மாறிச்சு. இந்த கழுகு என்ன செய்யும்? மேலே போய் பார்த்துக்கிட்டே இருக்கும். பறக்க செட்டையை அடிக்க அது உயர பறந்து கொண்டே இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்க நம்ம உயர பறந்து கொண்டே இருப்போம். எப்போ இந்த கழுகு பாருங்கள் கீழே பார்க்குதோ செட்டையை அடிக்கிறத நிப்பாட்டிடும். அது செட்டையை அடிக்கிறத நிப்பாட்டிருச்சுன்னா கீழே என்ன இருக்குன்னு தேடும். நம்மளும் எப்போ ஜெபிக்கிறத நிப்பாட்டுறோமோ கீழே என்ன இருக்குன்னு தேடும். கீழே என்ன இருக்கும்? பொண்ணு, பொருள், ஆசை, இச்சை, மோகம், உலகம், இப்படி இந்த காரியத்தை நோக்கியே நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். கர்த்தரிடத்தில் கொடுப்போம் என்றால் செட்டைகளை அடித்து உயரே பறக்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருப்பார். அந்த சீஷர்கள் காத்திருக்கும்போது ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்கிறார். அடுத்த அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால் வாசிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறாங்க. அடுத்த அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் பேதுரும் யோவானும் நடந்து போகிறாங்க சீஷர்கள். அப்போ ஒரு முடவன் வந்து பிச்சை கேட்குறான். அவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட கொடுக்க பணம் இல்லைப்பா, ஆனால் என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்கிறாங்க. அற்புதம். அடுத்த அதிகாரத்தில் பார்த்தோன்னா சிறைச்சாலையில் போடுறாங்க. ஊழியம் நின்றுதா? நிற்கவே நிற்காது. ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். சங்கிலியினால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் போடுறாங்க. தேவ தூதர்கள் வருகிறாங்க, சங்கிலியை அவிழ்க்கப்பட்டு அவங்க விடுவிக்கப்பட்டவர்களாக கடந்து போகிறாங்க. இப்படியே இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். அப்படி ஒரு சம்பவம் வருது.
அனனியா சப்பரியான்னு சொல்லி 2 பேர் என்ன செய்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக போய் சொல்லி நிலத்தை வாங்குறாங்க. அந்த சம்பவத்திலையும் பாருங்க, அதோட ஊழியம் நிற்கலை. அதுக்கப்புறமேட்டும் அடுத்த ஊழியம் வளருது. இப்படி ஆண்டவர் ஒரு சின்ன காத்திருப்பு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க அந்தகாரத்தினுடைய இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரப்பட்ட நம்ம அவருடைய புண்ணியத்தை அறிவிக்க காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பார். இப்படியே போய்கிட்டே இருக்கு. அடுத்து யார் வரா? ஸ்தேவான் வரா. ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொள்ளுறாங்க. ஸ்தேவான் இறந்து போன பிறகு ஊழியம் முடிஞ்சு போச்சா? இல்லை. அதுக்கப்புறம் யார் எழுப்புறா? பவுலை எழுப்புறார் ஆண்டவர், சவுலை. இப்படி இந்த ஊழியம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. இந்த வேதம் முழுவதும் ஒரு சின்ன காத்திருப்பு, பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் உதவி செய்வார். அப்போது அந்த புண்ணியங்களை அறிவிக்க நாம் பிரயாசப்படணும். ஒரு சமாரிய ஸ்திரீயை போல, ஒரு பவுலை போல, ஒரு யோவான் ஸ்நானகனை போல நாம் முற்படுவோம் என்றால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாய்க்காலை வெட்டுவோம், சுவிசேஷத்தை அறிப்போம். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில். கர்த்தர் நல்லவர்.